சொல்றாங்க. ஸோ இது மல்டி ஆங்கிள் பார்க்கணும். ஓனர்ஸ் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது, அதே மாதிரி பிராணியின் ஆர்வலர்கள் கூட இதை நம்ம ரொட்டீனா சட்டம் எப்படி இருக்கு, சட்டம் இருக்குன்னு சொன்னா கூட இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு மாநகராட்சி ஆணையங்கிறது சமூக பொது அறிவுக்கு இணைந்த பதில் சட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த ஒரு கமிட்டியை டெல்லி உயர் நீதிமன்றம் இவங்களை ஃப்ரேம் பண்ண சொன்னாங்க. நம்ம அனிமல் ஹஸ்பண்டரி கமிஷனர் ஆஃப் இந்தியா அதன் அடிப்படையில் தான் இந்த பேனே வந்தது. இந்த பேன் மட்டும் இல்லாமல் ஓனர்ஸ் அந்த பேனுக்கு முறையாக கன்சல்டேஷன் இல்லைன்னு இப்போ இடைக்கால தடை வந்திருக்கே தவிர்த்து, பட் இதுல டீப்பா போகும்போது இதுவே ஒரு சம்பவம். அதே மாதிரி பிளாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு கைட்லைன்ஸ் இருக்கு, பெட்டை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி. அதே மாதிரி இதற்குன்னு இப்போ மாநகராட்சியிலே நாங்கள் பிளான் பண்றது அடிஷனல் இண்டிபெண்டன்ட் பார்க்கிலேயே ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஏர்மார்க் ஏரியா அது க்ளோஸ்டா இருக்கணும். இல்லாட்டா இது அந்த நேரத்தில் இதுல கம்பேனியன் பெட் அனிமல்ஸ் சொல்றேன். இது இல்லாம எங்களுக்கு திருநாய்களோட பிரச்சனைகள் விதிமுறைகள் இருக்கு. இது எல்லாமே அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் சொல்லி குறிப்பாக பாதிக்கப்பட்டவங்களோட கருத்தையும் இவங்களுக்கு உள்வாங்க சொல்லி அனிமல் வெல்ஃபேர் போர்டையும் முதன்மைப்படுத்தி இதற்கு முழுமையான முடிவு அப்பதான் வரும். அதற்கு மாநகராட்சி முழு ஈடுபாடுடன் செயல்படுங்கிற உறுதியா இருக்கிறாங்க. கண்டிப்பாக மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழாமல் நீங்க